அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அரசியலும் அதிகாரமும். நான் சொன்னால் கேள். கேள் ஆட்சியாக மாறுகிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து எப்பொழுதும் சொல்லும் ஒரு வார்த்தை, நான் சொல்வதை கேள். அது முதலில் ஒரு வேண்டுகோளாக இருக்கலாம், பின்னர் அது அறிவுரையாக மாறலாம், அதற்கு பிறகு அது கட்டளையாக மாறலாம். ஆனால் அதே கேள் ஒரு நாட்டின் ஆட்சியாளரின் வாயிலிருந்து வெளிவரும்போது அது தனி மனிதனின் குரலாக மட்டும் இருப்பதில்லை, அதுவே சட்டமாகிறது. ஒரு வீட்டில் தந்தை இதை கேள் என்றால் அது குடும்பத்தின் கட்டுப்பாடு. ஒரு ஆசிரியர் இதை கேள் என்றால் அது அறிவின் வழிகாட்டுதல். ஒரு தலைவன் இதை கேள் என்றால் அது நிர்வாகத்தின் உத்தரவு. ஆனால் ஒரு அரசன் அல்லது ஒரு அரசாங்கம் இதை கேள் என்று சட்டமாக சொன்னால் அந்த வார்த்தையின் விளைவு ஒரு மனிதனை தாண்டி ஒரு சமுதாயத்தையே சென்றடைகிறது. அதனால்தான் அதிகாரத்தின் குரலில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு மறைந்திருக்கிறது. கேள் என்ற வார்த்தையின் பரிணாமத்தை இப்படியும் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், நீ கேள். நீ செய், சமூகம் பின்பற்றும். அரசு நடைமுறைப்படுத்து, அது சட்டமாகிறது. இங்கே ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்கிறது. தனி மனிதனிடம் இருக்கும் அதிகாரம் ஒருவரை மட்டுமே மாற்ற முடியும். ஆனால் ஆட்சியாளரிடம் இருக்கும் அதிகாரம் ஆயிரங்களையும் லட்சங்களையும் கோடிக்கணக்கான மக்களையும் மாற்ற முடியும். அதனால் அரசியலில் கேட்கப்படும் கேள் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டிய சொல். ஏனென்றால் நல்ல மனிதனின் கட்டளை ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம். ஒரு நல்ல ஆட்சியாளரின் கட்டளை ஒரு நாட்டை காப்பாற்றலாம். அதே போல தவறான மனிதனின் கட்டளை ஒரு குடும்பத்தை பாதிக்கலாம். தவறான ஆட்சியின் கட்டளை ஒரு தலைமுறையையே பாதிக்கலாம். ஒரு விவசாயியின் கையில் 2 விதைகள் இருந்தன. ஒன்றை நல்ல நிலத்தில் விதைத்தான், தண்ணீர் ஊற்றினான், பாதுகாப்பாக வளர்த்தான். அது மரமாகி நிழல் கொடுத்தது. மற்றொரு விதையை அவன் கல்லான நிலத்தில் வீசிவிட்டான். தண்ணீரும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை, அது முளைக்கவே இல்லை. விதைகள் 2ம் உயிரை தாங்கியவையே, ஆனால் அவை வளர்ந்த நிலம் வேறுபட்டது. மக்களும் அப்படித்தான். மக்கள் அறியாதவர்கள் என்று யதார்த்தமாக சொல்லிவிட்டு கடந்துவிட முடியாது. அவர்கள் நல்ல கல்வி, நல்ல சட்டம், நல்ல நிர்வாகம், பாதுகாப்பான சூழல், நேர்மையான தலைமை கிடைத்தால் அவர்கள் வரவேற்கிறார்கள். ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு பதிலாக சிந்திப்பதில்லை, மக்கள் சிந்திக்கக்கூடிய சூழலை உருவாக்குகிறது. அதுதான் நல்ல அரசியலின் உயரம். ஒரு நாட்டின் வளர்ச்சி சாலைகள், கட்டிடங்கள், பாலங்கள் ஆகியவற்றால் மட்டும் அளக்கப்படுவதில்லை. ஒரு குழந்தையின் பயமின்றி பள்ளிக்கு செல்கிறதா? ஒரு விவசாயி தன் உழைப்பின் பலனை நியாயமாக பெறுகிறானா? ஒரு தொழிலாளி தன் உழைப்புக்கு மரியாதை பெறுகிறானா? ஒரு முதியவர் பாதுகாப்பாக வாழ்கிறாரா? ஒரு பெண் அச்சமின்றி பொது இடத்தில் நடக்கிறாளா? ஒரு மாணவன் தனது திறமையால் முன்னேற முடியுமா? ஒரு ஏழை மனிதன் நீதியை வாங்காமல் பெற முடியுமா? இவைத்தான் ஒரு நல்ல ஆட்சியின் உண்மையான அளவுகோல். அரசாங்கம் மக்களுக்கு என்ன கொடுத்தது என்பதை காட்டிலும் மக்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே உயர்த்தி கொள்ள என்ன வாய்ப்பை கொடுத்தது என்பதே இங்கு பெரிய கேள்வி. உலக வரலாற்றில் நல்ல ஆட்சியின் தாக்கத்தை பார்க்கும்போது கல்வி, சட்டம், பொது சுகாதாரம், அறிவியல், குடிமக்களின் உரிமைகள் ஆகியவற்றை வலுப்படுத்திய அரசியல் சமூக அமைப்புகள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளன. உதாரணமாக இந்தியாவின் அரசியல் அமைப்பு அனைவருக்கும் சமத்துவம், சுதந்திரம், நீதியை அடிப்படையாக கொண்ட குடியரசு அமைப்பை உருவாக்கியது. இதன் பொருள் ஆட்சியாளர்கள் சொல்வதை மட்டும் கேள் என்பதல்ல, மாறாக சட்டத்தையும் கேள், மக்களின் உரிமைகளையும் கேள், மக்களின் குரலையும் கேள் என்பதாகும். இதில்தான் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது.
ஒரு காலத்தில் மக்கள் ஆட்சியாளரின் கட்டளையை கேட்டார்கள். ஜனநாயகத்தில் ஆட்சியாளரும் மக்களை குரலை கேட்க வேண்டும். இதுதான் கேள் என்ற சொல்லின் அரசியல் பரிணாமத்தில் மிக முக்கிய பெரிய மாற்றம். ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். அவன் அரண்மனை வாயிலில் 2 மணிகளை தொங்கவிட்டான். ஒன்று அரசனிடம் புகார் சொல்ல வேண்டியவர்களுக்காக, மற்றொன்று அரசனை பாராட்ட விரும்புவோருக்காக. ஒரு நாள் அமைச்சர்கள் அரசனை சுற்றி நின்று, மன்னா, நாட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றனர். அரசன் அந்த பாராட்டு மணியை பார்த்தான். ஆனால் புகார் மணியும் தினமும் ஒலித்து கொண்டே இருந்தது. அவன் கேட்டான், இந்த மணி ஏன் தொடர்ந்து ஒலிக்கிறது? அமைச்சர்கள் பதில் சொல்லாமல் நிற்கின்றனர். அப்போது அரசன் கூறினான், என் காதுக்கு இனிமையான குரலை மட்டும் நான் கேட்டால் நான் அரசனாக இருக்கலாம், ஆனால் நல்ல ஆட்சியாளனாக இருக்க முடியாது. அன்று முதல் அவன் புகார் மணியின் குரலை கேட்கத் தொடங்கினான். மக்கள் சொல்லும் குறைகளை சரி செய்தான். அதன் பிறகு நாட்டில் பாராட்டு மணி குறைவாகவும் புகார் மணி இன்னும் குறைவாகவும் ஒலித்தது. அரசன் புரிந்து கொண்டான், ஆட்சியாளனுக்கு கேட்க வேண்டியது பாராட்டு அல்ல, திருத்தப்பட வேண்டிய உண்மைகள். அதிகாரம் என்பது ஒரு கத்தி போன்றது. ஒரு மருத்துவரின் கையில் அது உயிரை காப்பாற்ற உதவும். தவறான கையில் அதே கருவி ஆபத்தை உருவாக்கலாம். அதிகாரமும் அப்படித்தான். நல்ல ஆட்சியில் அதிகாரம் பாதுகாப்புகிறது. தவறான ஆட்சியில் அதிகாரம் மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. நல்ல சட்டம் மக்களை ஒழுங்குபடுத்துகிறது. தவறான சட்டம் மக்களை ஒடுக்கப்படுகிறது. நல்ல நிர்வாகம் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குகிறது. தவறான நிர்வாகம் மக்களின் வாழ்க்கையை சுமையாக்குகிறது. எனவே சட்டம் இருக்கிறது என்பதற்காக மட்டும் அது நீதியாகி விடாது. அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக மட்டும் அது நியாயமாகி விடாது. அதிகாரம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பது இங்கு முக்கியம். அரசியலில் மிகப்பெரிய கேள்வி இதுதான். ஆட்சியாளர் மட்டும் கேள் என்று சொல்ல வேண்டுமா? இல்லை, மக்களும் அரசிடம் சொல்ல வேண்டுமா? எங்கள் குரலை கேள். விவசாயி சொல்கிறான் கேள், தொழிலாளி சொல்கிறான் கேள், மாணவன் சொல்கிறான் கேள், ஆசிரியர் சொல்கிறார் கேள், மருத்துவர் சொல்கிறார் கேள், அறிஞர்கள் எச்சரிக்கிறார்கள் கேள், சுற்றுச்சூழல் அழுகிறது கேள், சமூகத்தின் பலவீனமான மனிதனின் உதவி கேட்கிறான் கேள். இப்படியாக பார்த்தால் ஜனநாயகம் என்பது வெறும் வாக்குப்பதிவு செய்யும் நாள் அல்ல. அது மக்களின் குரலை கேட்கும் தொடர்ச்சியான பொறுப்பாக இருக்கிறது. நான் சொல்வதை கேள் என்று சொல்லும் அதிகாரம் ஒரு நாள் நம்மிடம் வரலாம். ஆனால் அதற்கு முன் நாம் நம்மை கேள்வி கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நான் சொல்வதை மக்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, அல்லது மக்கள் சொல்வதை நான் கேட்க தயாராக இருக்கிறேனா? இதுதான் அரசியலின் கண்ணாடி. ஆட்சியாளன் மக்களிடம் பேசுவது மட்டும் ஆட்சி அல்ல. மக்கள் பேசும்போது ஆட்சியாளன் காது கொடுத்து நிற்பதும் ஆட்சிதான். அதிகாரம் என்பது மேலிருந்து கீழே விழும் குரல் அல்ல. அது கீழிருந்து மேலே எழும் குரலை கேட்கும் பொறுப்பு. நல்ல ஆட்சி மக்களை உயர்த்தும். அதனால் தான் ஒரு நாட்டின் உண்மையான வெற்றி அரண்மனையின் உயரத்தில் இல்லை, அந்த நாட்டின் சாதாரண மனிதனின் வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதில் இருக்கிறது. மக்களை ஆள்பவன் அரசியல்வாதி. மக்களின் குரலை கேட்டு மக்களை உயர்த்துபவனே உண்மையான ஆட்சியாளர். நன்றி, வணக்கம். நாம் என்றும் இணைந்தே பயணித்திருப்போம்.